இப்போது லெஹங்காக்கு டாப்ஸ் ஒரு சிம்பிளான சோலி கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய மெஷர்மெண்ட். நீங்கள் வந்து இதில் உங்களுக்கான மாடிஃபிகேஷன் என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2.25 இன்ச் எடுத்திருக்கிறேன். இங்கே ஒரு 4 இன்ச்சஸ். இது வந்து பேக்னால இது 4 இன்ச்சஸ். உங்களுக்கு பேக்கில் இன்னும் கொஞ்சம் நீளம் வேணும்னு சொன்னீங்கன்னா அது மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 3/4 எடுத்திருக்கிறேன். இங்கே 6/4. இது ஸ்லீவுக்கு ஆர்ம் ஹோலு. இப்போ பஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நான் தைக்க போகிறது வந்து 36. ஸோ அது வந்து by 4 பண்ணுறோம். ஏன்னா இது வந்து 1/4 ஆஃப் த இது இந்த இடம் வந்து மடித்து வரும். நான் வந்து 1.5 எடுத்திருக்கிறேன். ஏன்னா சீம் அலவன்ஸ் கொஞ்சம் விடுவோம், ப்ளஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும்ன்றதுனால 1.5 எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான ஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஹாஃப் இது சீம் அலவன்ஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். அடுத்தது வேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் திரும்பும்போது மடங்குது பார்த்திங்களா, அதுதான் உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ அதுதான் கம்மியான மெஷர்மெண்ட் நம்ம இதில் பாடியில். ஸோ வேஸ்ட் இதுலேயும் அதே மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இதில் வந்து நான் 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன். லென்த் வந்து நான் 20 இன்ச்சஸுக்கு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக போதும் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் இந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஹிப் வந்து நான் 11 இன்ச்சஸ்க்கு வச்சுருக்கேன். இதுதான் பேக்கோட மெஷர்மெண்ட். இப்போது இது ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட். இந்த இடத்துல நம்ம ஃபேப்ரிக்கை மடிக்க போகிறோம். இங்கே அதே மாதிரி 2.25 தான் வச்சுருக்கிறேன். ஆனால் இறக்கம் பார்த்திங்கன்னா நெக்குக்கு 5 இன்ச்சஸ் வச்சுருக்கிறேன். 5 கூட கொஞ்சம் ஓகே தான். எனக்கு 5 ஓகேன்றதுனால 5 வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கம் வைக்கலான்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 6 கூட 6.5 கூட போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்ம் ஹோலுக்கு வந்து 7.25 வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கு வந்து நான் 6.25 தான் வச்சேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன மடிப்பு தைக்க போகிறோம். கொஞ்சம் இதை பிடிச்சா அந்த இடம் நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக வரும்ன்றதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், வேஸ்ட்லேயும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ ப்ளஸ் 2.5 போட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா வேஸ்ட்டுக்கு. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிடிச்சி தைச்சோன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக வரும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஹிப் பார்த்திங்கன்னா அதே அளவு, லென்த்து அதே மாதிரி. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கான மெஷர்மெண்ட். இது வந்து ஸ்லீவுக்கானது. நான் கீழே வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு 8 இன்ச்சு, டோட்டலாக 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு 9 இன்ச் 8 இன்ச் டோட்டலாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் இப்போ பேப்பரில் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது என்னோடய பேப்பரெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோல்டடான சைடு. ஸோ இதை வந்து என்னோடய ஃபேப்ரிக்கில் நான் வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபோல்ட் பண்ண வேண்டியது. ஸோ 2ஆக மடித்து இந்த இதில் கட் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்லீவ் இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருந்த பேப்பரை என்னோடய ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பின் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து மடித்து வச்சு பின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ண போகிறேன். இன்னொரு இது கட் பண்ணும்போது இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நான் கட் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதில் கட் பண்ணும்போது அது ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கேன். இன்னொரு பீஸ் என்ன கட் பண்ணணுன்னா இது நெக்கு. இதில் நெக்கில் லைனிங் வைக்கிறதுக்காக இதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக் நான் ஃபோல்ட் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த எட்ஜு பீஸு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை கட் பண்ணி நெக் லைனிங்காக ஃப்ரண்ட்டு பேக்கு 2 இதுவும் கட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய எல்லா பீஸும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இது நெக்குக்கானது, இது ஸ்லீவு, இது பாடி. ஸோ எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நம்ம தைக்க ரெடி ஆகலாம்.